1971 தினமணி கதிரில் நடிகை எம்.ஆர். ராதாவை பேட்டி கண்டு அமரர் விந்தனால் தொடராக எழுதப்பட்ட இந்நூல் தற்போது ஒலி வடிவில் உங்களுக்காக. அத்தியாயம் 15. என்.எஸ்.கே. எதிரியானார். சில நாடகங்களும் சினிமா படங்களும் இந்த காலத்துல தானே வெள்ளி விழாவும் பொன் விழாவும் கொண்டாடுது. அந்த காலத்துலேயும் கொண்டாடிட்டு தான் இருந்தது. சேலம் ஓரியண்டல் தியேட்டர்ஸில் இழந்த காதல் நாடகம் 100வது நாள் விழா கொண்டாடி அதுக்கு மேலேயும் நடந்துக்கிட்டு இருந்தது. அந்த நாடகத்தை படமாக்க மாடர்ன் தியேட்டர்ஸ் சுந்தரம், சாரங்கபாணி அண்ணன் எல்லாரும் வந்து பார்த்தாங்க. அவங்களுக்கு கதை பிடிச்சிருந்தது. அதில் நடித்த மாரியப்பனை தவிர மற்றவங்க எல்லாரையும் பிடிச்சிருந்தது. மாரியப்பனை ஏன் பிடிக்கவில்லை? அவனை பிடிக்காம போனதுக்கும் காரணம் வேற ஒன்றும் இல்லை. அவன் அவ்வளவு நல்லா நடிச்சது தான். இது என்ன வேடிக்கை! இத்தனைக்கும் அவன் போட்டது பொம்பளை வேஷம். ஹீரோயின் பத்மாவா அவன் நடிப்பான். அந்த மாதிரி படத்தில் நடிக்க அப்போ நிஜ பொம்பளை கிடைக்கல. அந்த மாரியப்பன் இப்போது எங்கே இருக்கிறார் தெரியல. அவரோட ஹீரோவா நடிச்ச டி.கே. சம்மங்கி இருக்கிற இடம் தான் தெரியுது. அவர் இருக்கிற இடம் தெரியல. கடைசி வரையில இழந்த காதலை படமாக்க யாருமே துணியவில்லையா? என்.எஸ்.கே. துணிந்தார். ஆனா என்ன ஆனால்? படத்திலேயும் வில்லன் ஜெகதீஷா என்னை போட்டு எடுக்க அவர் விரும்பல. காரணம்? அவர் என்ன நினைச்சாரோ அது எனக்கு தெரியாது. அந்த வேஷத்துல எனக்குள்ள புகழ அவர் ராபரி பண்ண பாக்குறாருன்னு நான் நினைச்சேன். ஒருவன் சேர்த்து வைத்துள்ள பணம், கிணம், நகை நட்டத்தான் கொள்ளை அடிப்பார்கள். புகழை கூட யாராவது கொள்ளை அடிப்பது உண்டா என்ன? கள்ள உலகத்துல அது சர்வ சாதாரணம். ஏன்னா அங்க ஒருத்தன் பிழைக்கணும்னா அவனுக்கு மூலதனமா வேண்டி இருக்கிறது புகழ்தான். அதுவும் ஒரு விதத்துல உண்மைதான். அது இல்லை என்றால் அவனை யார் அழைக்கப் போகிறார்கள்? அப்புறம் ஆளை மாத்தி போட்டா பப்ளிக் அதை எப்படி வர வைக்கிறதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதுக்காக பொன்னுசாமி பிள்ளை கிட்ட சொல்லி எனக்கு பதிலா அந்த வேஷத்துல வேற ஆளை போட்டு பார்க்க சொன்னாங்க. விஷயம் அந்த அளவுக்கு போய்விட்டதா? ஆமா, சேலத்துல இருந்து நாங்க பொள்ளாச்சிக்கு வந்தோம். அங்க என் வேஷத்தை பாலையாவோட போட சொன்னாங்க. போட்டார். மக்களை அவரை ஏற்கலைன்னா தப்பு அவர் மேலன்னும் அவர் நடிப்பு மேலன்னும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவரை பொறுத்த வரையில அவர் நல்ல நடிகர். எந்த வேஷத்தை கொடுத்தாலும் அதை ஏற்று நல்லா நடிக்கக்கூடியவர். ஜனங்களுக்கு என்னவோ ஜெகதீஷ் வேஷத்துல அவரை பார்க்க பிடிக்கல. கொண்டா ராதாவன்னு ஒரே கூச்சல் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கூச்சலை அடக்க பி.ஜி. வெங்கடேசனை பிடிச்சாங்க. பாவம், அவன் அல்பாயுஸ்ல செத்துட்டான். நல்லா பாடுவான். அவனை விட்டு பாட சொல்லி கலாட்டாவை ஒரு வழியா சமாளிச்சாங்க. நீங்கள்? நான் ஒன்றும் பண்ணலை. மேலே என்ன நடக்குதுன்னு கவனிச்சுட்டு இருந்தேன். கம்பெனி கோயம்புத்தூருக்கு வந்தது. அங்கே P.A. ராஜு செட்டியார்னு பேர் போன ஒரு தங்க வைர நகை கடை வியாபாரி இல்லையா, அவருக்கு சொந்தமான டைமண்ட் டாக்கீஸ்னு ஒன்று இருந்தது. அந்த டாக்கீஸ் அப்போ அவர் மகன் குப்புசாமி செட்டியார் மேற்பார்வையில் நடந்துக்கிட்டு இருந்தது. நான் ஏதோ ஒரு வகையில் அவருக்கு 200 ரூபா பாக்கி. அதை அவர் அப்போது திருப்பி கொடுத்தால்தான் ஆயிற்று என்று ஒற்றை காலில் நின்றாரா? அப்படி ஒன்றும் நிற்கல. நாடகம் நடந்து முடியட்டும், அப்புறம் கேட்டு வாங்கிக்கலான்னு அவர் இருந்திருப்பார் போல் இருக்கு. நாடகம் நடந்தது. இங்கேயும் இழந்த காதல் தான். ஆனால் எனக்கு பதிலாக இங்கே பாலையாவை வில்லன் ஜெகதீஷா போடாமல் பவுனீர்னு வேற ஒரு நடிகரை போட்டு பார்த்தாங்க. இங்கே நடந்த கலாட்டா பொள்ளாச்சியில் நடந்த கலாட்டாவை தூக்கி அடிச்சுது. நாடகம் பார்க்க வந்திருந்த மகாஜனங்க அத்தனை பேரும் நாற்காலிகளை தூக்கி கீழே போட்டு உடைச்சி தூள் தூளாக ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட விடலை. ஒரே ஒரு சீனியலாவது ராதா தலையை காட்டினா தான் சும்மா விடுவோம், இல்லைன்னா விடமாட்டோன்னு கத்தினாங்க. பொன்னுசாமி பிள்ளைக்கு ஒன்றும் புரியலை. யாரை போட்டாலும் பாழும் ஜனங்க ராதாவை கொண்டாங்களே, என்.எஸ்.கேக்கு நான் கொண்டான்றாங்களே, என்.எஸ்.கேக்கு நான் என்ன பதில் சொல்வேங்கிற கவலை அவருக்கு. குப்புசாமி செட்டியாருக்கோ புதுசாக வாங்கி போட்ட நாற்காலியெல்லாம் தூள் தூள் ஆகுதேங்கிற கவலை. என்ன செய்வார்? பாவம் கிடக்கிறார் பொன்னுசாமி பிள்ளைன்னு என்கிட்ட வந்தார். ஜனங்க சொல்கிறா போல ஒரே ஒரு சீனிலாவது வந்து நீங்கள் நடிச்சிடுப்பா அப்படின்னார். நான் அதுதான் சமயம்னு ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனைன்னார். நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய 200 ரூபாயை ரைட் ஆஃப் பண்ணிடணும்னு. சரின்னார். அதுக்கு மேலே தான் நான் போய் அந்த ஒரு சவுக்கடி சீனில் மட்டும் நடிச்சிட்டு வந்தேன். ஜனங்களுக்கு பரம திருப்தி. ராதாவுக்கு ஜெயின்னு கத்திக்கிட்டே கலைஞ்சு போயிட்டாங்க. இதெல்லாம் என்.எஸ்.கேயின் மனத்தை மாற்றி இருக்குமே? அதுதான் இல்லை. அப்பவும் அவர் தன் பிடிவாதத்தை விடாம கே.பி. காமாட்சியை எனக்கு பதிலாக போட்டு இழந்த காதல் படத்தை எடுத்தார். எங்கே? கோயம்புத்தூர் சென்ட்ரல் ஸ்டூடியோவில்.
அப்போது யதார்த்தம் பொன்னுசாமி பிள்ளை கம்பெனி சிங்கநல்லூரில் நாடகம் நடத்திக்கிட்டே இருந்தது. நானும் நடிச்சுக்கிட்டே இருந்தேன். திடீர்னு ஒரு ஜப்தி. எதற்கு? கம்பெனி நாடக கம்பெனிக்காரனுக்கு ஜப்தி வருதுன்னா அது மளிகை கடைக்காரன் கிட்டே இருந்து தானே வரும். ஏன்னா அவன்கிட்ட வாங்கி திங்கிற கடனையே அவனால் சில சமயம் கொடுக்க முடியறதில்ல. அப்புறம் அடுத்த நாள் காலையில் அந்த கடைக்காரன் கோர்ட் அமீனாவோட வந்து நாடக சாமான்களை எல்லாம் ஜப்தி செய்ய போகிறாங்கிற விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. பிள்ளை வழக்கம் போல் கையை பசந்துக்கிட்டு நின்னார். அப்போது சகஸ்ரநாமம் என்எஸ்கே கிட்ட வேலையாக இருந்தார். அவருடைய காருங்க எல்லாம் அப்போது சகஸ்ரநாமம் இன்சார்ஜில் தான் இருந்தது. நான் போய் சகஸ்ரநாமம் கிட்ட விஷயத்த சொன்னேன். அவர் உடனே என்எஸ்கே காரில் ஒன்று எடுத்துக்கிட்டு சிங்கநல்லூருக்கு வந்தார். 2 பேருமா சேர்ந்து எல்லா சாமானையும் ராத்திரியா கொஞ்சம் கொஞ்சமாக காரில் கொண்டு போய் பொள்ளாச்சியில் சேர்த்தோம். சகஸ்ரநாமத்தை உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? தெரியுமாவது? நல்லா தெரியும். நானும் அவரும் சாயந்தரமானா வாலிபால் ஆடுவோம். பழகிறதுக்கு ரொம்ப நல்ல மனுஷர். யாருக்கு எந்த ஆபத்து வந்தாலும் தன்னால் முடிஞ்ச வரையில் கை கொடுத்து உதவுற சுபாவம் அவருடையது. அப்படித்தான் நானும் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். பிறகு பொள்ளாச்சியில் எனக்கும் பிள்ளைக்கும் மறுபடியும் தகராறு வந்துடுச்சு. பிரிஞ்சிட்டோம். அதோடு அவரையும் மறந்து என்எஸ்கேயும் மறந்து விட்டீர்களா? மறப்பேனா? யாரை மறந்தாலும் மறப்பேன், யாரை மன்னிச்சாலும் மன்னிப்பேன். என் புகழில் ஒருத்தன் ராபரி பண்ண வரானா அவனை நான் மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். அதற்காக என்ன நடந்தாலும் சரி என்எஸ்கே சுட்டு தள்ளுறது சரின்னு அன்னைக்கே உளுந்தூர்பேட்டை போய் ஒரு ஆசாமியை பிடிச்சி துப்பாக்கி ஒன்று வாங்கினேன். அத்தியாயம் 16. பெரியார் போட்ட பூட்டு. டுமீல் டுமீல். என்ன சத்தம் இதுன்னு கேட்குறீங்களா? துப்பாக்கி சுடுற சத்தம் தான். என்எஸ்கேயை குறிப்பார்த்து சுட வேண்டாமா? அதுக்கு வேண்டிய ப்ராக்டிஸை அக்கம் பக்கம் பார்த்து செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்படியும் போலீஸார் சந்தேகப்பட்டு வந்து ஏதாவது கேட்டிருப்பார்களே? எப்படி கேட்பாங்க? எங்கள் கம்பெனி தான் நாடக கம்பெனி ஆச்சே, ஏதோ ஒத்திகை நடக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அப்போது நீங்கள் எந்த கம்பெனியில் இருந்தீர்கள்? டிகே சம்பங்கியின் கம்பெனியில் இருந்தேன். அவர் வேற கம்பெனி ஆரம்பிச்சுட்டு இருந்தாரா? ஆமாம். அப்போது யார் கம்பெனி ஆரம்பித்தாலும் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 1000 ரூபாயாவது வசூல் ஆகிடும். அந்த கம்பெனியிலும் அதே இழந்த காதல் நாடகம்தான். எனக்கு அதே வில்லன் ஜெகதீஷ் வேஷம்தான். எந்த வில்லனையும் எதையாவது சொல்லி குபீர் என்று சிரிக்க வைத்துவிடும் என்எஸ் கிருஷ்ணனால் உங்களை மட்டும் சிரிக்க வைக்க முடியவில்லை போலிருக்கிறது. ரொம்ப பேர் அவரை இப்படித்தான் வெறும் சிரிப்பு நடிகர்னே இன்னும் நினைச்சிட்டு இருக்காங்க. அது தப்பு. அவர் வெறும் சிரிப்பு நடிகர் மட்டும் இல்லை, பெரிய சிந்தனையாளரும் கூட. என்ன திடீரென்று நீங்கள் அவரை பாராட்ட ஆரம்பித்து விட்டீர்கள்? உண்மை எங்கே இருந்தாலும், அது என் நன்மை கிட்ட இருந்தாலும் சரி, விரோதி கிட்ட இருந்தாலும் சரி, அதை என்னால் பாராட்டாமல் இருக்க முடியாது. என்எஸ்கேக்கு இன்னைக்கு சிலை செஞ்சு வச்சிருக்காங்க. அந்த சிலையை அறிஞர் அண்ணாதுரை திறந்து வச்சிருக்காருன்னா சும்மாவா திறந்து வச்சிருக்காங்க? தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் சாமி பூதம்னு சொல்லி ஒரு சாமானியனை கூட இன்னைக்கு யாராலும் ஏமாற்ற முடியலன்னா அதுக்கு காரணமாக இருந்தவர்களில் என்எஸ்கேயும் ஒருத்தர் இல்லையா? படித்தவன் முட்டாளாக இருந்தால் அவனை திருத்துறதுக்கு அவ்வளவு கஷ்டம் இல்லை, யாரும் திருத்திடலாம். படிக்காத முட்டாளை அவ்வளவு சுலபமாக யாராலையும் திருத்திட முடியாது. அந்த கஷ்டமான காரியத்தை எந்த விதமான எதிர்ப்புக்கும் அஞ்சாமல் இந்த நாட்டில் செஞ்சுக்கிட்டு வர்றவங்கள விரல் விட்டு எண்ணிடலாம். அவங்கள குறிப்பிடத்தக்கவர் 2 பேர். யார் அவர்கள்? ஒருவர் பெரியார், இன்னொருத்தர் என்எஸ்கே. அந்த அளவுக்கு உங்கள் உள்ளத்தில் இடம் கொடுத்து வைத்திருக்கும் அவரையா நீங்கள் சுட்டு தள்ள வேண்டும் என்று நினைத்தீர்கள்? அது வேற விஷயம், இது வேற விஷயம். ஆனால் அவங்க 2 பேருக்குள்ள ஒரு வித்தியாசம். அது என்ன வித்தியாசம்? பெரியார் காசு விஷயத்தில் கருமி, கருத்துக்களை அள்ளி கொடுக்கறதுல வள்ளல். என்எஸ்கே அதற்கு நேர் விரோதம். காசையும் அவர் அள்ளி கொடுப்பார், கருத்தையும் அள்ளி கொடுப்பார். அப்படிப்பட்டவர் உங்களுடைய புகழை கொள்ளையடிக்க விரும்புவானேன்? அதுதான் எனக்கும் புரியலை. அதை தாங்க தான் என்னால் முடியலை. அதுக்காக என்எஸ்கேயை சுடுறதுன்னு நான் பிளான் போட்டுக்கிட்டு இருக்க விஷயம் எப்படியோ பொன்னுசாமி பிள்ளைக்கு தெரிஞ்சு போச்சு. அவர் சும்மா இருப்பாரா? உடனே ஓடி போய் என்எஸ்கே கிட்ட விஷயத்த சொல்லிட்டார். அப்புறம் பிள்ளை பயந்த அளவுக்கு என்எஸ்கே பயந்துடல. காரை எடுத்துக்கிட்டு நேராக கரூருக்கு வந்தார். அப்போது நானும் சம்பங்கியும் அங்கே தான் நாடகம் போட்டுக்கிட்டு இருந்தோம். என்எஸ்கே வரப்போ நான் மாடி அறையில் இருந்தேன். அவர் வந்ததும் என்னையும் அறியாமல் நான் எழுந்து நின்னேன். எடுக்கும்போதே அவர், ஏண்டா உனக்கு புத்தி இருக்காடான்னார். அப்போதான் என் புத்தி மேலேயே எனக்கே சந்தேகம் வந்தது. இருந்திருந்தா சுடுறவனையே தேடி வர இந்த ஆளை சுடுறதுக்கு நான் துப்பாக்கி வாங்கி இருப்பேனான்னு யோசிக்க ஆரம்பித்தேன்.
என்னடா யோசிக்கிற, உனக்கு புத்தி இருக்கான்னு கேட்குறேன்னார். அவர் மறுபடியும். நான் பேசாமல் இருந்தேன். பணம், பங்களா, காரு, வயசு கேஸு, அது இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நடிப்புன்னு வர்றப்போ அதை உனக்கு சொல்லி கொடுக்குற யோகியதை தகுதி எனக்கு இருக்காடா? கேபி காமாட்சியை படத்தில் போட்டால் இப்படி நடிக்காதே அப்படி நடின்னு என்னால் சொல்ல முடியும். உன்கிட்ட அப்படி சொல்ல முடியுமா? சொன்னால் மரியாதை குறைவாக இருக்காதா? அந்த அவமரியாதையை ஒரு மேலே பணத்துக்காக நீ வேணும்னா பொறுத்துக்கலாம். என்னால் பொறுத்துக்க முடியாதுடா. என்னால் பொறுத்துக்கவே முடியாது. அதனால தான் உன்னை நான் அந்த படத்தில் போடலை. இப்போவாச்சும் புரிஞ்சுதா அப்படின்னார். அவர் சொன்னதெல்லாம் எனக்கு ஒரே த்ரில்லாக இருந்தது. புரிஞ்சுதுங்கிற அடையாளமாக தலையை மட்டும் ஆட்டி வச்சேன். சரி, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இனி நான் சாக ரெடி. அதுவும் ஒரு நண்பன் கையால் நான் சந்தோஷமாக சாவேன்னார். எடு துப்பாக்கியை, சுடு என்னைன்னார். இனிமேல் சுடுறதா இருந்தால் நீங்கள் தான் என்ன சுடணும்னு துப்பாக்கியை எடுத்து அவர்கிட்ட கொடுத்தேன். அட புத்திசாலின்னு அவர் என்னை அப்படியே கட்டி தழுவிக்கிட்டார். நானும் அவரை தழுவிக்கிட்டேன். அன்னைக்கு தான் முதல் தடவையாக நானும் அழுதேன். அவரும் அழுதார். அந்த சமயம் பார்த்து பொன்னுசாமி பிள்ளை சொன்னது வேற என் மனசை அப்படியே தொட்டு விட்டது. அவர் என்ன சொன்னார்? வெள்ளன் ஜெகதீஷ் வேஷம் அப்படியொன்றும் சாதாரண வேஷம் இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு நடிக்க வேண்டிய வேஷம். அந்த கஷ்டத்தை ஒரு நாள் போல உனக்கு மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருப்பானேன்னு தான் 2 ஆளுங்களை நான் மாற்றி போட்டு பார்த்தேன். ஜனங்க விரும்பலை, விட்டுட்டேன்னார் அவர். அப்போதான் ஒருத்தரை ஒருத்தர் சரியாக புரிஞ்சுக்காமலேயே இந்த உலகத்திலே பல தப்புங்க நடக்குதுங்கிற விஷயம் எனக்கு விளங்குச்சு. அந்த மட்டும் எல்லாம் நல்லபடியாக முடிந்ததே, அதை சொல்லுங்கள். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இந்த உலகத்தில் நடக்கிறதுல எது நல்லது எது கெட்டதுங்கிறத சொல்கிறத அளவுக்கு சுலபம் இல்லை. ஒருத்தனுக்கு நல்லா படுறது இன்னொருத்தனுக்கு கெடுதலாக படுறது. ஒருத்தனுக்கு கெடுதலாக படுறது இன்னொருத்தனுக்கு நல்லதாக படுறது. அதெல்லாம் பெரிய விஷயம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதால் அந்த பெரியவங்க கிட்டேயே விட்டுட்டு நம்ம விஷயத்துக்கு வருவோம். அப்போது நாடக உலகத்தில் நான் ரொம்ப டாப் ரேங்கில் இருந்ததால் 50,000 ரூபாயோடு வந்து என்னோட ஒருத்தர் பார்ட்னராக சேர்ந்தார். எதுக்கு? நாடக கம்பெனி நடத்தத்தான். அதுக்குள்ளே 30,000 ரூபாயில் படமே எடுக்கிற காலம் மாறி போய்விட்டதா? அது எப்போவோ மாறி போச்சு. அதால் 50,000 ரூபாயில் நாங்கள் பொள்ளாச்சியில் ஒரு பெரிய நாடக கம்பெனியை உருவாக்கினோம். எங்கெங்கேயோ போய் கடைசியில் ஈரோட்டுக்கு வந்து சேர்ந்தது. அப்போது சிவாஜி கணேசன் எங்கே இருந்தார்? எங்கள் நாடக கம்பெனியில் தான் இருந்தார். கொள்ளைக்கு போனாலும் கூட்டு உதவாதுங்கிறதால அது எங்கள் பார்ட்னர்ஷிப் விஷயத்தில் படு உண்மையாக போச்சு. இப்போது அப்படி சொல்லாதீர்கள். இது கூட்டுறவு யுகம். எல்லாவற்றையுமே கூட்டுறவில் செய்ய வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆமாம், தனியார் கொள்ளை வேற, கூட்டுறவு கொள்ளைக்கு வேறையாக்கும். பப்ளிக் கையை பொறுத்த வரையில் எல்லா கொள்ளையும் ஒரே கொள்ளை தான். அதை விடுங்க. அதுக்கு ஏற்றா போல் அப்போது எங்கள் நாடக கம்பெனி நஷ்டத்தில் நடந்துக்கிட்டு இருந்தது. என்னால் தான் நஷ்டம்னார் பார்ட்னர். இல்லை, உன்னால் தான் நஷ்டம்னே நான். அவர் சொன்னதை நான் ஒப்புக்கலை, நான் சொன்னதை அவர் ஒப்புக்கலை. 2 பேரும் பிரிஞ்சிட்டோன்னா கம்பெனி அவர் கைக்கு போயிடல, என் கையில் தான் இருந்தது. ஈரோடை விட்டு கோபிசெட்டிப்பாளையத்துக்கு போய் நாடகம் நடத்தினா வசூல் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஆனால் எப்படி போகிறது? ஏன், அதற்குள்ளே அடுத்த ஊருக்கு நாடக சாமான்களை எடுத்துக்கிட்டு போகவே கையில் காசு இல்லாமல் போச்சா? அது மட்டும் இல்லை, கொட்டகக்காரருக்கு வேற 200 ரூபா பாக்கி இருந்தது. கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்தில் தானே இருந்தது, அங்கே போய் கொடுக்குறேன்னு சொல்லி இருக்கலாமே. சொன்னேன், அவர் கேட்கல. யார் அந்த கொட்டகைக்காரர்? இன்னைக்கு என் வணக்கத்திற்குரிய பெரியாரா இருக்கும் ஈவேரா அவர்கள்தான் அந்த கொட்டகைக்காரர். அப்படியா? அவர் என்ன சொன்னார்? முதலில் ரூபாய் 200 எண்ணி கீழே வை, அப்புறம் மற்றதை பேசினார். நீங்கள் என்ன சொன்னீர்கள்? நான் சாதாரண நடிகை, நீங்கள் சமூகத்தையே சீர்திருத்த வந்திருக்கும் தலைவர்னு ஆரம்பித்தேன், அவ்வளவுதான். அது வேற கதை, இது வேற கதை. கொண்டா பூட்டேன்னார். பக்கத்தில் இருந்த ஆளிடம், அடியேன் சாமின்னு அவர் ஒரு 2 பூட்டை கொண்டு வந்து கொடுத்தான். அத்தனை சாமான்களையும் உள்ளே எடுத்து போட்டு பூட்டி, என்னைக்கு 200 ரூபாயை கொண்டு வந்து கொடுக்குறையோ அன்னைக்கு உன் சாமான்களை நீ எடுத்துக்கிட்டு போன்னு சொல்லிட்டார். அதுக்கு மேலே என்ன செய்யறதுன்னு ஒன்றும் புரியாமல் நான் வெறுங்கையோட கோபிச்செட்டிப்பாளையத்தை நோக்கி நடந்தேன்.